பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் இடத்திலே நாம் என்ன பேசுகிறோம், அவர் நமக்கு என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று தியானிப்போம். நானும் உமக்கு மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீது என்பவர் அவருடைய பாதப்படியிலே, இயேசப்பாவனுடைய கர்த்தராகிய பிதாவினுடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, நான் மிகுந்த உம்முடைய கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என்று சொல்லியுள்ளது. கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் இயேசப்பாவை நாம் தொழுது கொள்ள முடியும், அவருடைய ஆலயத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும் என்று இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். அப்படியாய் இராதபடி எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களை பேர் சொல்லி அழைத்து தேவாலயத்திற்குள்ளே சேர்த்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக அவருடைய சன்னதிகளாக நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அவருடைய சன்னதிகளாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் பயபக்தியுடன் அவரை பணிந்து கொள்வோம். அவரை பணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த பூமியிலே அநேக விதமான ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறதில்லை. பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறதான பாக்கியம் அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படுகிறது என்று நாம் இந்த வேதத்தின் வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய தேவாலயத்திலே நாங்கள் பிரவேசிக்க, உம்முடைய சன்னிதானத்திலே நிலைத்திருக்க இந்த பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தரை துதிப்பதும், கர்த்தரை தியானிப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறதும் லேசான காரியம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை, லேசான காரியம் இல்லை. கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு அவருடைய அண்டையிலே அவர் சேர்த்து கொள்கிறார். அவர் அறிவிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் காணும் பொழுது எத்தனையோ விதமான பாவ சிக்கல் வழிகளிலே வாழ்ந்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு மிகவும் வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு தன்னுடைய வாழ்நாள்களை கடந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களோ ஒருபொழுதும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் அனுமதியாதபடி அவர்களை சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர அவர் கண்களிலே அவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. இயேசப்பா கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு நிலைத்திருக்க அவர் பாதப்படியிலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இயேசப்பா, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே எங்களுக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ தேர்தல் நேரத்தை நாம் கண்டிருக்கிறோம். நாம் வேண்டிக் கொண்டபடி விஜயை கர்த்தர் சிஎம்மாக தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகனுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக விஜய்க்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் அருளும்படியாக அவருடைய பாதப்படியிலே சிஎம் விஜய்க்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது மக்களுக்கு ஏற்றபடி, மக்களுடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடிய மகனாக கர்த்தர் விஜயை மாற்றுவார். அவர் நிமித்தமாய் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை சிஎம்மாய் நியமிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இதோ விஜயை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கொடுத்தருள அவரிடத்திலே நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுகோளின் விண்ணப்பத்தின்படி சிஎம்மாகிய விஜயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக.
அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவருடைய மகிமையுள்ள கரத்தினாலே அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக, தேவனுடைய ஆலயத்தில் கூடிய சன்னதியாக, அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. நம்முடைய மன விருப்பத்தின்படியும் நம்முடைய இருதயத்தின் யோசனையின் சிந்தனையின்படியும் கர்த்தர் நமக்கு நடத்தி வழிநடத்தி பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.